அது எப்படா சாமி நீங்கள் இப்படி டப்பா அடிக்கிறீங்க? ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படி டப்பாச்சு மேலே வந்து என்னடா சாதிக்க போறீங்க? டே, பின்னாடி ஒருத்தன் நேர்மையாக ஒருத்தன் உழைச்சிட்டு இருக்கான்டா, உண்மையாக வேலை செஞ்சுட்டு இருக்கான்டா, உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் சேல்ஸில், சரிங்களா? ஆனால் அவனை தூக்கி விடுவோம், டப்பா அடிக்காமல் அந்த டப்பா அடிக்கிற வேலையை விடுவோன்றது உங்களுக்கு கூச்சமே இல்லைல்ல? அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த 2 இசைக்கருவி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு சொல்ல தெரியல, அது என்ன பேருன்னு தெரியல, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா? அது பேர் வந்து சூப்பரான பேர். ஆனால் அந்த காலத்தில் வந்து அது இசைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது, சரிங்களா? ஆனால் இந்த காலத்தில் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் அதுவும் சேல்ஸில் எக்ஸ்பெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாயில் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதோட மரியாதையே போயிடுச்சு அவங்களால, சரிங்களா? ஏன்டா இப்படி இருக்கீங்க? இப்படி கூஜா தூக்கி நீங்கள் என்னடா பண்ண போறீங்க? என்னடா சாதிக்க போறீங்க? பின்னாடி ஒருத்தன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா, உண்மையாக உழைச்சி. அவனுக்கு எதிராக வந்து வழி விடுங்கடா, தயவு செஞ்சு, சரியா? தயவு செஞ்சு வழி விடுங்கடா. இப்படி டப்பாச்சு என்னடா? அதாவது ஒருத்தன் வரலன்னா உடனே ஐயோ சார் வரல, வரமாட்டான் சார், நீங்கள் என்னன்னு கேளுங்க சார். சார் அவன் சாப்பிட்டானா சார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் இங்கே ஃபீல்டில் இருக்கோங்க அப்படி. ஐயோ சார் அவங்க ஃபீல்டில் இருக்காங்களா சார்? ஏன்டா இப்படி டப்பா அடிக்கிறீங்க? இப்படி டப்பா அடித்து என்னடா கிடைக்க போகுது? அது மேலே இருக்கவங்க உங்களுக்கும் புரியாதுங்களா சார்? சார் என்ன சார் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? இந்த மாதிரிலாம் உங்கள் ஆஃபீஸ்லாம் நடக்குதா? நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.